இந்த மாடுகளை பொறுத்தவரைக்கும் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அது மனிதனுக்கு பயன் தர்ற காரணத்தினால அதை பெருக்குவதற்குரிய ஏற்பாடுகள்லாம் செய்யறான், வளர்க்கிறது அந்த தன்மையெல்லாம் இருக்கிறது. இப்ப முதலாவது விவசாயி பாதிக்கப்படுறது ஒண்ணு, மாட்டு இனமே அழிஞ்சு போய்விடும், மாட்டை யாருமே வளர்க்க மாட்டாங்க. அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை டெல்லி போராட்டத்தில் நம்ம பார்த்தோம். நிர்வாணமாக அந்த மக்கள் தங்களுடைய கொந்தளிப்பை எல்லாம் வெளிப்படுத்தினாங்க. இந்த பாதிப்புடைய அளவு அந்த அளவுக்கு. இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக விவசாயிகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது ஒரு மரண அடியாக இது அறிவிப்பு இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது எடுத்துக்கொண்டீர்களேயானால் இந்த மாட்டு இறைச்சியை மாட்டு அறுக்கிற காரணத்தினால அது தொடர்பான தொழில்கள் ஏராளமா இருக்கிறது. இப்ப தோல் பதனிடுதல், அதை உடைகள் அசூவாக பெல்ட் இந்த மாதிரியான பொருள்களா தயாரிக்குதல், அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தல் என்று இது தொடர்ந்து பல தொழில்கள் இருக்கிறது. இப்ப மாட்டு அறுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தோல் கிடைக்காது. தோல் கிடைக்கல போது அதன் மூலமாக வரக்கூடிய ஏராளமான அந்நிய செலாவணி நாட்டுக்கு கிடைக்காது. பெரிய பணவீக்கத்தில் போய் நாடு விழுந்துடும். அதெல்லாம் இறக்குமதி செய்யணும். நம்ம அந்நிய செலாவணியாக அந்த தேவைகளுக்கு பயன்படுத்தணும். இந்த தோல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை இழப்பாங்க. மாற்று வழி என்ன உங்களுக்கு? விவசாயிக்கும் மாற்று வழி இல்லாம போகுது. விவசாயம் தண்ணி அந்த அரிசி பருப்பு கூட விளைக்க முடியாத அளவுக்கு அந்த தட்டுப்பாடுல வர இருக்குது. இப்ப இரண்டாவது பாதிப்பு வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்று ஏற்பாடு இல்லாம இருக்கிறது. அடுத்து இந்த தோல் தொழிற்சாலையை வச்சு நடத்தக்கூடிய நிறைய தொழில்கள் பாதிக்கப்படும். பல லட்சக்கணக்கான பேர் வேலை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதுபோக இந்த காய்கறிகள் இது பொருட்கள்லாம் விலைவாசி ஏறும். இப்ப எல்லாருமே அதை நோக்கி திரும்புவாங்க. இப்ப ஏன்னா ஆட்டிறைச்சி வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு விலை இருக்கிறது. ரொம்ப வசதி உள்ளவங்க தான் செய்வாங்க, நடுத்தரமானவர்கள் எப்போது தான் சாப்பிட முடியும். இந்த மாட்டு இறைச்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்டு இறைச்சியில பாதிக்கும் குறைவாக அந்த விலை இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாமிசம் சாப்பிட விரும்பும் பொழுது அதை சாப்பிட்டவங்க எல்லாம் இப்ப ஆட்டு இறைச்சி போக முடியாது. அவங்களுடைய பொருளாதாரம் அதுக்கு இடம் கொடுக்காது. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த தாவரம் காய்கறிகள் அதை நோக்கி திரும்புவாங்க. அதனுடைய விலை அதிகமாகும். காய்கறிகளுடைய விலை அதிகமானா இதனால் பாதிக்கப்படுறது காய்கறி தான் சாப்பிடுவாங்க, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்ப இது ஒட்டுமொத்தமாக மாமிசம் சாப்பிடுபவர்கள் மட்டும் இல்லாம மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிற கொள்கையில் உள்ளவங்களையும் சேர்த்து உடனடியாக தெரியாது. ஏன் இப்படி அமைதியா இருக்கிறாங்கன்னு கேட்டா நாளைக்கு விலைவாசி ஏறாது. இதனுடைய ரிசல்ட் இந்த விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுவது ஒரு 6 மாசத்துக்குள்ள எல்லாமே பளிச்சுன்னு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சியும் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த கொந்தளிப்பு தெரியும் போதுதான் பெரிய புரட்சி வெடிக்கும். விளங்காம ஒரு அறிவற்ற ஒரு செயலை செஞ்சிருக்கிறாங்க. அதுபோல இதுக்கு என்ன பின்னணி என்று சொன்னால் அவங்க அந்த ஓட்டு அரசியலுக்கு இந்த மாடை ஒரு புனிதமானதுன்ற மாதிரி ஒரு கருத்துருவாகத்தை உண்டாக்கி வச்சுட்டாங்க. அது இந்து மதத்தில் இல்லாது. இந்து மதத்தில் அப்படி மாடு ஒரு புனிதமானது சொல்லப்படவே இல்லை. மாடு சாப்பிடக்கூடிய யாகங்கள்லாம் இந்து மதத்தில் இருக்கிறது. விவேகானந்தருக்கு மேல ஒரு இந்து பார்க்க முடியாது. அவர் மாட்டுக்கு சாப்பிடாதான் இந்து இல்லைங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி இந்து மதத்துல மாடு சாப்பிடுவது குற்றமாக சொல்லப்படல, சாப்பிடுறது நல்லது, யாகத்தின் மூலமாக அதை அறுத்து வேக வச்சு சாப்பிடுறது என்பது ஒரு கொள்கையாக வச்சிட்டு இருந்தாங்க. பிற்காலத்துல மிக மிக பிற்காலத்துலதான் இதுக்கு தெய்வங்கள்லாம் அந்த பசுவுல குடி இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்கி அந்த ஒரு நம்பிக்கை உண்டாக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறவங்க எல்லாம் மாடு என்பது ஒரு தாய் மாதிரி, அது நமக்கு பால் தருது, பேணி காக்குது, தாய்க்கு பால் தர முடியல, மாட்டுப்பாலை வீட்டு குழந்தைகளை காப்பாற்றுறாங்க. ஆனால் ஒரு தாய் முதியவள் ஆனாலும் எப்படி அவளை கொல்ல முடியும், அதே போல இந்த பசுமாடு எங்களை காப்பாற்றுகிறது, அதை கொல்லக்கூடாதுன்ற முன்னுதாரணம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அதாவது மாடு பால் தர்ற மாதிரி தான் எருமையும் பால் தருது இல்லையா? அப்ப எருமை பால் தரதுனால தாயாகிறது. மாட்டுல இருந்து பால் அது தரல, நம்ம தான் கறந்து குடிக்கிறோம். நமக்காக வேண்டி அது அந்த பால் சுரக்குது. அது கன்றுக்காக வேண்டி சுரக்கிற ஒரு பாலை நம்ம ஏமாத்தி கன்றை முட்டை விட்டு அது பால் சுரந்தவன கட்டி போட்டுட்டு அதுக்கு முன்னாலே பருத்தி கொட்டையும் கொடுத்துட்டு நம்ம ஏமாத்தி தான் அந்த பாலை குடிக்கிறோமே தவிர நீங்க எல்லாம் நல்லபடியா இருக்கீங்கன்னு அந்த மாடு என்ன செய்யல, நமக்கு பாலை தரல. மனிதனுடைய நன்மைக்காக வேண்டி எல்லா பிராணிகளும் படைக்கப்பட்டிருக்கு என்பது எங்க இஸ்லாமிய நம்பிக்கை அறிவுபூர்வமா அதுதான். மனிதனுக்கு நன்மை தரக்கூடியதுங்கிற வகையில் அது உள்ளது. அப்ப மாடு பால் தருதுன்ற காரணத்தினால அது ஒரு தாயின்னு சொல்வதாக இருந்தால்
அப்ப எருமையில எருமை பால் குடிச்சு வளர்றவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் அதிகமாக பால் சுரக்கக்கூடியதா இருக்கிறது. அதை இவங்க தாயின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது போக இந்த ஜெர்சி பஸ் இருக்குல்ல, 50 மாட்டுடைய பாலை ஒரு ஜெர்சி பஸ்ல கறக்கலாம், அதையும் தாய்க்க மாட்டேங்கிறாங்க. ஜெர்சியின பசு, கலப்பின பசு இருக்கு இல்லையா, இதுல 200 லிட்டரு 60 லிட்டர் கறக்கிற பால் மாடுகள்லாம் இருக்கிறது. இவங்க 2 லிட்டர் 1 லிட்டர் தான் கறப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கணும், அதை தாய்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப பால் கொடுக்கறதுனால தாய் என்பது முதல்ல அது மடமை, பெத்தாதான் தாய். பால் பெத்துட்டு பால் கொடுக்காட்டாலும் அவ தாய் தான். பாலை சுரக்கலண்டாலும் அவதான் தாய். பால் கொடுத்தது உணவு சம்பந்தப்பட்ட விஷயம். எத்தனையோ குழந்தைகளும் குட்டி பால் வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அமுல் கம்பெனிக்காரன் தாயாயிருவான். அப்ப அந்த மாதிரி பவுடர் பால் வாங்கி தான் கொடுத்தானே செய்யறாங்க. அதனால பால் தர்றதுங்கிற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு அது தாய் என்று சொல்வது அது ஏற்றுக்க அவங்க பால் மட்டும் சொல்ல, அது மூத்திரம் புனிதம்ன்றாங்க, அது சாணம் புனிதம்ன்றாங்க, எல்லாமே அதுல இருக்கக்கூடிய புனிதமாக இருக்கக்கூடாது மாடு தருது. அது எப்படி நம்ம கொள்ள முடியும்? இப்ப சாணம் எடுத்துக்கிட்டா அதுக்கு பூபதி கொடுக்குறாங்க, அதனால நாங்க பூசிக்கொள்கிறோம். அது மூத்திரம் எங்களுக்கு மருந்தாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி அதுக்கு சொல்றாங்கல்ல. அது எப்படி அறிவியல் பூர்வமான அந்த நன்மைகளை நம்ம என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. சாணத்துல இவங்க சொல்லக்கூடிய எந்த விதமான அறிவியல் ப்ரூஃபும் கிடையாது. மாட்டு மூத்திரத்துல எல்லா மூத்திரத்திலும் உள்ளக்கூடிய தன்மைகள் தான் மாட்டு மூத்திரத்தில் இருக்கே தவிர அதுல இவங்க சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு நம்பிக்கை எல்லாம் கிடையாது. நம்பிக்கை அடிப்படையில் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நன்மையெல்லாம் ப்ரூஃப் செய்யப்பட்ட விஷயம் இல்ல. அது உண்மையா இருந்தால் மாட்டு இனத்தை அழிக்கிற வழியில பாக்குறாங்க. இப்ப இந்த உத்தரவு மாட்டை காப்பாத்தாத, எல்லா விவசாயம் மாடு வேணாலும் விட்டு ஓடி போயிருவானே. அப்ப மாடு மனிதன் வளர்க்காட்டி மாடு கிடைக்க அரிதான ஒரு குழந்தை. இன்னொரு விஷயம் சொல்றாங்களே, நாங்க கண் கண்ட தெய்வமா பாக்குறது கோமாதா. அதனால 30 தெய்வங்களும் அந்த பசுமாட்டுல இருக்குன்னு அந்த படம் எல்லாம் கூட நீங்க பாத்துக்க கூட சந்தர்ப்பம் இருக்கும். அந்த படத்தை நாங்க வழிபடும் போது, ஒரு மாட்டை வழிபடும் போது, ஒரு மகாலட்சுமியை வழிபடும் போது நாங்க வழிபடுறோம். அதை கொள்ளுவது எங்களுக்கு மனதை பாதிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, தமிழகத்திலே மாடு சாப்பிடும் ஒரு பழக்கம் அதிகமாக கிடையாது. அதை வலியுறுத்துற மாதிரி இருக்கு போன்ற விஷயம். ஆனால் அது கொள்வதில் தவறு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நம்ம தெய்வமா பாக்குறதுங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய விஷயங்கள தெய்வம் பாக்குறீங்க. இப்ப சேவல் இருக்குது, கோழி சாப்பிடுறீங்க, அதுவும் தெய்வம் தான். ஏன்னு கேட்டா அது முருகனுடைய சேவல் பேர் இருக்கிறது. அதனால ஒவ்வொருத்தர் கிளம்பி என்ன செய்வாரு, சிக்கன் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது எங்க தெய்வத்தினுடைய இதா இருக்குன்னு அவர் நாளைக்கு சொல்லுவாரு. பன்றி சாப்பிடுறாங்க கிறிஸ்தவ மக்கள், அவங்க எல்லாம் வேற சமுதாயம் எல்லாம் சாப்பிடுறாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, பெருமாள் வராக அவதாரம் எடுத்திருக்காரு, அது பெருமாளுடைய அவதாரத்துல ஒண்ணு பன்றி, அதனால பன்றியை சாப்பிடாதீங்க அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்க. ஒண்ணு நெஞ்சாது. கடைசியில் எல்லாமே புனிதமாக கருதுவார்களே. ஆனால் வேப்ப மரத்தை கூட புனிதமாக கருதுற மாதிரி தாவரங்களையும் நாளைக்கு ஒருத்தர் புனிதமா கருதுவான். புடலங்காய் புனிதமா, புடலங்காய் சாப்பிட முடியாது. அதெல்லாம் இருக்கு. பலரும் எனக்கு தெரிஞ்சு புடலங்காய் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது பாம்பின் அம்சம்ன்றாங்க. பல பேர் சேவல் சாப்பிட மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது முருகன் அம்சம்ன்றாங்க. அதனால பலரும் அந்த இதெல்லாம் வச்சுக்காங்க. அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு வச்சுக்கணுமே தவிர அந்த சின்ன மைக்ரோ அளவில் உள்ள அந்த நம்பிக்கையை அனைவருமே எப்படி திணிக்கிறது. நினைக்கக்கூடியவர்கள் ஜாஸ்தியா, அதுக்கு மாற்றமா உள்ளவங்க ஜாஸ்தியா, மாற்றம் உள்ளவங்க ஜாஸ்தி. சிக்கன் இன்னைக்கு அந்த அளவுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி சாப்பிடாம இருக்க யாரும் வாயில வச்சு திணிக்கலையே, அவங்கள நம்ம கட்டாயப்படுத்தலையே. அவங்க தாராளமா சாப்பிடாம இருக்கலாம். அவங்க நம்பிக்கை இப்படி நடந்து கொள்வதற்கு தடை இல்லை. அவங்க வீட்டு கோழியை கொண்டாந்து அடுத்து சாப்பிடுறத கூட அவங்க கேள்வியாக்கலாம். அவங்க நம்ம காசை கொடுத்து நம்ம வாங்கி நம்ம சாப்பிடுறோம் என்றால் இது எப்படி அவங்க நம்பிக்கையை பாதிக்கும்? அவங்க நம்பிக்கை அவங்களோட வச்சுக்க வேண்டியதான. ஒரு நாட்டுடைய சட்டமா எப்படி ஆகும்? அவர்கள் அளவுக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் சாப்பிடக்கூடாது என்று அவங்க முடிவெடுப்பதை நம்ம குறைய சொல்லல. இந்துக்கெல்லாம் கண்டிப்பா மாடு சாப்பிடணும் நம்ம ஏதாவது சொல்றோமா? இல்ல. உங்களுக்கு பஸ் தாயார் நினைக்கிறீங்களா, தாயை தாராளம் நினைச்சிட்டு போங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அதை நாங்களும் அப்படி நினைக்கணும்னா எப்படி அர்த்தமாகும்? எங்களுக்கு மிருகத்தை மிருகம் தான் பார்க்கணும். அதுக்கு மேல அதுல ஒரு தாய் தன்மை எதுவுமே கிடையாது. நம்ம கறந்து பால் குடிக்கிறது தவிர அது ஒரு தன்மையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மத்த பட்டையெல்லாம் போனீங்கன்னா ஆட்டுலயே 2 லிட்டர் 3 லிட்டர் பால் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் இருக்குது. ஆட்டுப்பால் காந்தியே ஆட்டுப்பால் குடிச்சா அவர் வாழ்ந்தாரு. அப்ப ஆட்டையும் தாயிட்டு சொல்லுவார். நாளைக்கு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆட்டுப்பால் ரொம்ப சத்து உள்ளது, மாட்டுப்பாலோட சிறந்ததுன்னு சொல்றாங்களே. நாளைக்கு ஆடும் அறுக்க கூடாது, அதுவும் எங்களுக்கு தாய் தான், சின்னம்மான்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அப்ப என்ன பண்றது?
இப்ப வந்து நீங்க சொல்றீங்க இது மாதிரி எதிர்காலத்துல இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றீங்க. டிமானிட்டைசேஷன் வரும்போது இதான் சொன்னா பாதிப்பு ஏற்படும் பெரிய எந்த பாதிப்பும் இல்ல. மக்கள் அதை மறந்தே போயிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டிமானிட்டைசேஷன் மாதிரி இதுவும் சில காலத்துல சில நாட்கள்ல மறந்து ஒருவேளை பாதிப்பே இல்லாம போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? அதாவது இந்த பண மதிப்பு இழப்பு இருக்குதுல்ல, அது பாதிப்பு இல்லைங்கிறது பொய். பச்சையா பாதிப்பு பல லட்சம் கோடி இது வந்து பிரிவாயிருக்கு, இன்னைக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. வேலையில்லாத சுந்தர் பிச்சை கூகுளுடைய அந்த மேனேஜர் சுந்தர் பிச்சை என்ன சொல்றாரு, சிஇஓ என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாடு ரொம்ப வேலையில்லை அதல பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு, நான் அரசியல் பேசல ஆனா ரொம்ப கவலைப்படுறேன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க ஆய்வு பண்ணக்கூடிய ஆட்கள். அப்ப இந்த பண மதிப்பீடு மக்கள் மறந்துட்டாங்கிற விஷயம் வேற. அவங்களுக்கு ரூபாய் செல்ற காசு கிடைச்சோம் போயிடுறாங்க. அந்த அடிப்படையில் வேண்டா நீங்க சொல்ற சரியா இருக்கலாம். அதனால் ஏற்பட்ட கேடு, தொழிற்சாலைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, வெளிநாட்டுக்காரர்கள் அஞ்சக்கூடிய ஒரு நிலைமை, அது மாதிரியான பல தொழில்களை முடங்கி விட்டதை பார்க்கணுமா? இன்னைக்கு பல தொழில்களை வந்து அவங்க ஒன்றும் செய்ய முடியாம எல்லாமே நீங்க டிஜிட்டல் மணி தான் நீங்க பார்க்கணும்னு சொன்ன பிறகு நிறைய தொழில் ஐடிலாம் சம்பளத்தை குறைச்சு விட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் எல்லாம் எல்லாத்தையும் நீங்க கணக்கில் அப்படி கொண்டு வரும் பொழுது நிறைய வகையில பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பணப்புழக்கம் குறையும் பொழுது அது பாதிப்பு கண்டிப்பா இருக்கிறது. இப்ப நீ ஒரு கொத்தனார் போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவர் 25 நாளைக்கு வேலை பார்த்தவர் இன்னைக்கு 15 நாளைக்கு தான் வேலை பார்க்கிறாரு. சில பகுதியில் 10 நாளைக்கு தான் ஒரு வேலை கிடைக்குது. கட்டுமான பணி இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப ஒவ்வொரு துறையிலையும் இந்த பண மதிப்பீட்டினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய தன்மை என்னன்னு கேட்டா கொந்தளிக்கிற தன்மை இந்தியாவில் கிடையாது. அதனால 800 வருஷம் ஒரு அடிமை நாடு அந்த நாடு இருந்துச்சு. ஒரு எல்லை மீறும் போதுதான் ஒரு போராட்டத்தில் இறங்கி இருக்காங்களே தவிர ஸ்டார்டிங்ல இறங்கி எதிர்க்க மாட்டாங்க. யார் வேணாலும் இந்த நாட்டு ஆளலாங்கிற அளவுக்கு தான் இந்த நாட்டு மக்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது. அதனால மௌனமா இருக்காங்களே தவிர இது வந்து நன்மை ஒத்துக்கிட்டாங்கன்னு கிடையாது, நன்மை இல்ல. இந்த வேலையில்லா திண்டாட்டம் எல்லாம் போறப்போ உங்களுக்கு தெரியும். நாட்டினுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் அரசாங்கத்துக்கு நிச்சயமா ஏற்படும் இவங்க போற போக்குனால. அதனால பண மதிப்பு இழப்பினால ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அதுக்கு நிகராக இதுலயும் ஏற்படும். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏற்றுமதியில வந்து இப்ப பல்வேறு நிறுவனங்கள் சொல்லுங்க, அல் கபீர் நிறுவனம் வந்து முக்கியமா சொல்றாங்க. ஆனா அவர்களும் ஜெயினர்கள் போன்றவர் தான் பேரை மாற்றியே வந்து ஏற்றுமதி செய்கிறார்கள். அவர்கள் உதவுவதற்காக தான் இது போன்ற விஷயங்கள். ஏற்றுமதி விஷயத்துல பெருசா இந்த மாட்டு இறைச்சியை பற்றி அவர்கள் எதுவுமே இதை சொல்லல. அதனால வந்து ஏற்றுமதி நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு சார்ந்த நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதற்காக இது போல இந்தியாவில் மாட்டு இறைச்சியை தடை செய்தால் அந்த மாடுகளை இவர்கள் வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த நோக்கம் இருக்கலாம். ஏன்னா இவங்க பொதுவாக இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு உதவுறதுக்கு தான் அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களுமே இருக்குது. இந்த பண மதிப்பிழப்பு விஷயத்துல கூட என்ன செஞ்சாங்கன்னா பல கோடிகள் கடன் வச்சவர்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்க. சின்ன சின்ன ஆட்கள்கிட்ட தான் போய் டிராக்டர் பிடிக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி விவசாயிகள்ட்ட தான் எல்லாம் பண்ணாங்க. அப்ப அந்த கடன் எல்லாம் வசூல் பண்ணல. பல்லாயிரம் அந்த கடனை வசூல் பண்ணால கருப்பணத்தை ஒழிச்சிருக்க முடியும். அவ்வளவு வாரா கடன் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி இந்த அரசாங்கம் செய்வதில் வந்து ஆச்சரியம் கிடையாது. அந்த மாட்டு வியாபாரிகள்ட்ட இருந்துதான் பிஜேபி வந்து நிறைய நன்கொடை வாங்கியிருக்கு என்பதெல்லாம் அந்த தேர்தல் கமிஷன்ல இவங்க கொடுத்த கணக்குல இருக்கிறது. இவங்க எங்களுக்கு யார் யார் நிதி ஆதாரம் தந்தாங்கன்னு கொடுக்குறாங்கல்ல, அதுல பாஜகவுக்கு வந்து மாற்றுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் தான் அதிகமா நிதி கொடுத்திருக்கிறாங்க. அது அவங்களே ஒப்புக்கொண்ட கணக்குல இருக்கிறது. அப்ப இப்படி எல்லாம் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யறவங்கள்ட்ட நிதி வாங்குறவங்க நன்றி கடனாக அவங்களுக்கு உதவியாக கூட செஞ்சிருக்கலாம். ஆனா விவசாயத்துக்கு பாதிப்பு, விவசாயிக்கு பாதிப்பு தான். விவசாயிக்கு பாதிப்பாக தவிர அந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி நடந்துகிட்டு வேண்டாம் இருக்கலாம், அது பாதிக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி விஷயத்தில் எல்லாருமே வந்து இந்த மாநிலத்தை பற்றி பேசும்போது கேரளா, பாண்டிச்சேரி, புதுச்சேரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகா, இது ஒரு 3 மாநிலம் தான் ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற தமிழகத்தை சேர்ந்தவர்களும் உணர்வை புரிந்து கொண்டு பேசலாம்னு தம்பித்துறை போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது பெரிய அளவில் வந்து அரசுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல என்னன்னு கேட்டா அதிகமான மாநிலங்கள் வந்து பிஜேபியுடைய ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றை கொண்டு வரும்போது எதிர்க்க மாட்டாங்க. எதிர்த்தாங்கன்னா முதலமைச்சர் மாற்றி விட்டுருவாங்க. அந்த சிஎம் மாத்துறதுடைய அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது. எம்எல்ஏ கூட்டத்தை கூட்டுருவாங்க. அவங்களுக்கு அது கேடுன்னு தெரிஞ்சா கூட இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்துட்டு போவோம்னு அவங்க நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மாநிலங்கள் பூராம அது மாதிரி இருக்கிறாங்க. இப்ப கேரளாவுல வேற கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் இல்ல. அது மாதிரி கர்நாடகாவுல இல்ல, பாண்டிச்சேரியில இல்ல, திரிபுராவுல இல்ல. திரிபுரா கூட்டணியா இருக்கிறாங்க. இதுல மேற்கு வங்கத்துல பிஜேபி இல்ல. அவங்க எல்லாம் வந்து இதனுடைய கேடுகளை உடைச்சு சொல்ல முடியும்.
தீமை அவங்களை மாற்ற முடியாது. அவங்கள்ட்ட எங்களுடைய ஆதிக்கம் செலுத்த இயலாதுங்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது உணவு மாநில அரசு பட்டியலில் இருக்குது, இது நீங்க சட்டம் கொண்டு வந்தாலும் எங்க மாநிலத்தை கட்டுப்படுத்தாத, உணவு மாட்டை உணவா சமைத்து கொள்வதா இல்லையா என்பதை ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சில மாநிலங்கள்ல உணவா உட்கொள்ளக்கூடாதுன்னு சட்டம் ஏற்கனவே இருக்குது. சில மாநிலங்கள்ல உணவா உட்கொள்ளலாம்னு இருக்குது ஒரு பொருளுக்கு. அப்படி உணவுப் பொருளை சேர்க்கிறதா இல்லையா என்பதை மாநில அரசாங்கம் அவங்க தகுந்தவாறு சட்டசபையில சட்டம் இயற்றி அதுல சேர்த்துக்கலாம் நீக்கிக்கலாம் இருக்குது. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மாட்டை நீங்க அத உணவுப் பொருளை சேர்த்து அறுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்க ஸ்டேட்ல செய்வோம் சொல்வதற்கு அதிகாரம் எங்களுக்கு இருக்குது மாநில அரசாங்கத்துக்கு. அந்த கிரவுண்ட்ல அவங்க எதிர்த்து இன்னொரு சட்டத்தை கொண்டு இங்கே அந்த சட்டத்தால் பாதிப்பு வராத அளவுக்கு என்ன செய்யலாம், பாதுகாத்துக் கொள்ள முடியும். தமிழ்நாட்டில ஏன் அவங்க செய்யலன்னு கேட்டா, இவங்க ஒரு ஜெயலலிதா போல ஒரு கருணாநிதி போல தனி செல்வாக்கு உள்ள ஒரு ஆட்சி இப்ப இல்ல. அவங்களுக்கு நாளைக்கு நின்று மக்கள்கிட்ட ஜெயிச்சு வர்றதுக்கு ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு இல்ல. அப்படிங்கும் போது இப்ப கலைச்சு விட்டாங்கன்னா என்ன ஆகுது, அவங்க நினைச்சா கலப்பாங்க, கலைச்சா கூட எதிர்ப்பு போடுற அளவுக்கு ஒரு வீரியம் எல்லாம் கிடையாது. அப்ப அரசாங்கத்தை கலைச்சு விட்டுருவாங்க என்ற ஒரு இயற்கையான ஒரு பயத்தினால இதெல்லாம் அந்த பதவி ஆசையில் உள்ள யார் நீங்க இருந்தா நான் இருந்தாலும் ஆட்சியை தக்க வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயமா யோசிப்போம். ரெண்டாவது நிலைமை அதுக்கப்புறம் தான். இப்ப ஆட்சியே இருக்குமா இல்லையாங்கிற ஒரு நிலைக்கு ஒரு மிரட்டினா அவங்க மிரண்டுருவாங்க. அதனால தமிழ்நாட்டில் அது அவங்களுக்கு உடன்பாடுகள் அவங்களுக்கு தெரிகிறது, மக்கள் கொந்தளிப்பு அவங்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் விவசாயிகள்லாம் கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா மாட்டை கொண்டு போய் ஆடி ஓட்ட ஒப்படைச்சிருக்காங்க. எங்களுக்கு விற்க முடியாத மாடு தேவையில்லை, முந்த நாள் எங்களுக்கு எடுத்துட்டு காசை கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்க ஒண்ணு சந்தையில் விற்க முடியாது, மாடை எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற கொந்தளிப்பு எல்லாம் இங்கதான் ஏற்படுகிறது. நீங்க சொன்னபடி மற்ற வழக்கெல்லாம் சும்மா இருக்கிறாங்க. இங்கதான் மாணவர் போராட்டத்தில இருந்து எல்லா கட்சியும் போராடும் போது இவங்க தான் அதிகமா குரல் கொடுக்கணும். தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லணும். சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் தான் கலைச்சு விட்டுருவாங்க. கவர்மெண்ட் டிசால்வ் ஆயிரும் அவங்க பயந்து கவர்னர் ஆட்சியில கொண்டு வந்துருவாங்க, நம்ம ஆட்சி நடத்த இயலாதுன்ற ஒரு பயத்தை உண்டாக்கி இவங்களை அமைதியாக வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு இந்த ரம்ஜான் பக்ரீத்ல இந்த ஒட்டகத்தை வெட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு தடையை விதித்திருந்தார்கள். கடந்த ஆண்டு பல்வேறு சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு அதை நடத்தவே முடியாத மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்ப மாடுக்கும் வெட்ட முடியாதுன்னு ஒரு பிரச்சனை. இப்ப ரமலான் நோம்பெல்லாம் உங்களுக்கு 7 பங்கு நினைக்கிறேன், 7 பங்கு அதெல்லாம் சொல்லப்படுற விஷயத்துல இப்ப மாடு ஒன்று இருக்கிறது. இப்ப இந்த ரமலான் காலத்துல இது தடை விதித்திருப்பதால இது எது போன்ற விஷயத்துல நீங்க ஃபேஸ் பண்ணி இந்த போராட்டத்தை உடைக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க சட்டத்தை? இது நாங்க இதுல எப்படி பாக்குறோம்னு கேட்டா, இது முஸ்லீம்களுடைய பிரச்சனையா பாக்குறதையே நாங்க கவலைப்படுறோம். எங்களுக்கு ஒரு சின்ன அளவுலதான் எங்களுக்குடைய பாதிப்பு அதில் இருக்குது. ஒட்டுமொத்த மக்களை பாதிக்கிற ஒரு மேட்டிருக்கும் போது எல்லா மக்களும் இதை எதிர்க்கிற ஒரு விஷயம் இது. விவசாயி பாதிக்கப்படுவான், விலைவாசி ஏறதுனாலும் நாடு பாதிக்கப்படும், நாட்டினுடைய அதிக அத்தியாவசியமான தேவைகளுக்கு நிதி ஆதாரங்கள் இல்லாம போயிடும், பலவிதமான கேடுகள், வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும். இப்படியான ஒரு விஷயத்தை இது முஸ்லீம்கள் மட்டும் அதை பார்க்கணுங்கிற மாதிரி விட்டுட்டாங்கன்ற மாதிரி எனக்கு கவலை இருக்குது. இது முஸ்லீம் மேட்டரே இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றையும் இறைவனுக்காக பலி கொடுத்து அதை நாங்களும் சாப்பிடலாம், தர்மம் செய்யலாம் இருக்கிறது. அது மூணுல எதை வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். ஒட்டகம் இல்லாட்டி மாட்டை கொடுக்கும், மாடு இல்லாட்டி ஆட்டையும் கொடுக்கும். அதுவும் இல்லாட்டா கூட இல்லைன்னா எங்களை இறைவன் கேள்வி கேட்க போறது இல்ல. எங்களுக்கு மத ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சக்திக்கு உட்பட்டு தான் எங்களுக்கு இறைவன் கடவுள் எங்களை கேள்வி கேட்பார். அதான் இஸ்லாமிய அடிப்படை. எங்களுக்கு இப்ப மாட்டே அறுக்கக்கூடாது அப்படி இல்ல கிடைக்காத நிலை ஏற்படுத்தினான்னு வைங்க, அப்ப இறைவன் கேட்க மாட்டாரு ஏன் மாடு கிடைக்கல, ஏன் நாங்க அறுக்கலன்னா கடவுள்கிட்ட குற்றவாளி ஆக மாட்டோம். எங்கள் மத ரீதியா எங்களை இவங்க அழிக்க நினைக்கிறாங்க, அதெல்லாம் அவங்கதான் தோத்து போயிருவாங்க. எங்க மதத்துல எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குது. அதனால அது பெரிய பாதி. எங்களுக்கு என்னன்னு கேட்டா, நோன்பு பெருநாள் ரம்ஜான் பெருநாளைக்கு மாடு பிரச்சனை வராது. ஹஜ்ஜி பெருநாள் பக்ரீத் வருதுல, இன்னும் 2 மாசத்துல வருது. அந்த பெருநாளைக்கு தான் குர்பானின்னு நாங்க அறுத்து ஏழைகளுக்கு நாங்க கொடுப்போம். ஆடுனா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு அறுத்து கொடுப்போம். மாடு பெரிய பிராணியா இருக்கனால 7 பேர் ஒரு மாட்டை கூட்டா சேர்ந்துக்கலாம். நடுத்தர வர்க்கமா இருந்தாங்கன்னா ஒரு 7 பேர் கூட்டா சேர்ந்து ஒரு மாடை வாங்கி அதை அடுத்து ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை எங்க மார்க்கத்தில் இருக்கிறது. இப்ப ஒட்டகம் அது மாதிரி இருக்குது, 7 பேரும் சேர்ந்து கொடுக்கலாம். ஒட்டகத்தை தடை செஞ்சாங்கன்னு ஒரு பேச்சுக்கு அதை முயற்சி பண்ணி போராடி அதை வெற்றிக்கிற நாங்க பாடுபடுவோம். அதுவும் இல்லாம போனுச்சுன்னா மாட்டை கொடுப்போம், அதுவும் இல்லைன்னா ஆட்டை கொடுப்போம். ஆடு இல்லைன்னு போச்சுன்னு சொன்னா அதனால ஒன்னும் எங்களுக்கு குற்றம் வராது. நாங்க போராடுவோம், அதை எதிர்த்து போராடக்கூடிய வேலைகள்லாம் நாங்க செய்வோம். ஆனா மாடு கிடைக்காத ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும்.
இருக்கிற மாடு அறுக்க வேணாம்னு சொன்னா மீறி அறுப்போம். அதுக்கு என்ன விளைவு வந்தாலும் ஒட்டகமா இருக்கத்தான் செஞ்சோம். நீதிமன்றம் சொல்லி இருந்த கூட எங்க மக்கள் ஒட்டகத்தை அதிகமா எந்த வருஷத்தை விட அதிகமா இந்த ஆண்டு அனுப்பிச்சாங்க, அறுக்கத்தான் செஞ்சாங்க. அது மீறி எப்பவும் நாங்க செய்வோம், அடக்குமுறை செஞ்சா கிடைக்காத நிலையை அவங்க அரசாங்கம் உண்டாக்க முடியும். இந்த விவசாயத்தை விற்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது மாடு கிடைச்சாதான் இருக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற மாட்டை நான் இருக்கிற ஒண்ணு வச்சிருப்ப அறுத்துருவேன், அடுத்த வருஷம் எனக்கு கிடைக்காது. அந்த நிலையை அவர்கள் ஏற்படுத்துவார்களே, ஆனால் அதுக்கு நாங்க போராடி ஒண்ணு செய்ய முடியாது. அது மீறி எதிர்த்து நின்று முடியாது. அது எங்கள்கிட்ட இறைவன்ட்ட குற்றம் வராது. ஏன் இல்ல கிடைக்கல, மாடு கிடைக்கல, அதனால அறுக்கலன்னு போயிருவோம். அதனால எங்களுக்கு எதிரும் நினைச்சவங்க செய்யறாங்க, எங்களுக்கு எதிராக ஒண்ணுமே செய்ய முடியாது. இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு நம்பிக்கையும் அவங்க அழிக்கவே முடியாது. இப்போ மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து தலித்துகள் மற்றும் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு. உதாரணமா பார்க்க போனீங்கன்னா, அந்த மாட்டை வைத்திருந்தார் உத்தரப்பிரதேசிலே ஒருத்தர் கொல்லப்பட்டார், குஜராத்திலே தாக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் முத்தலாக் விஷயம், அதுக்கப்புறம் இந்தி சமஸ்கிருத திணிப்பு, இப்போ மாடு விஷயம் போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து மோடி அரசு இந்துத்துவாவை திணித்து வருகிறது என்று ஒரு கோட்பாடுடன் சொல்லப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க திணிக்கத்தான் செய்யறாங்க. இந்த இந்துத்துவாவை திணிக்கிறதுல என்னன்னு கேட்டா, இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுங்கிற ஒரு கோணத்துல ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் இந்துத்துவாவுடைய முழு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அந்த உயர் சாதியை தவிர எல்லாரையும் அடக்கி ஆள்வதுதான் அதனுடைய இலக்கு. அதை நோக்கி போகும் பொழுது எல்லாருடைய புரட்சியாவது மாறும். இப்ப என்ன முஸ்லீமுக்கு எதிராக போறோமா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது தலித்துக்கு எதிராக, நீங்க சொல்லும்போது தலித்துக்கு எதிராக ஒரு கருத்துக்கு உருவாகிட்டு வந்திருக்கு. பிற்பட்ட மக்களுக்கு எதிரானது வந்துட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்று வந்துகிட்டு இருக்கிறது. அவங்க முஸ்லீமை தனிமைப்படுத்தி எல்லாரும் இதை ஆதரிப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த இதுதான வர்ணாசிரமத்தை அவங்க தான் சொல்றாங்க. வர்ணாசிரமத்தை கொண்டு வந்து தீண்டத்தகாததான் சட்டப்பூர்வமாக்குனாங்கன்னா தீண்டாமை கூட நாளைக்கு ஒழிப்பாங்க. அப்படித்தான் கடவுளை அப்படித்தானே படைச்சிருக்காருங்கிறாங்க. 4 விதமா கடவுள் படைச்சிருக்காருல. தலையில படைச்சவன் ஒருத்தன், வயிற்று தோல்ல படைச்சவன் ஒருத்தன், தொடையில பிறந்தவன் ஒருத்தன், காலில பிறந்தவன் ஒருத்தன். அந்த கடவுளுடைய 4ல இடம் இல்லைன்ன உடனே பஞ்சமரண 5வது ஜாதி அவன் ஒருத்தன். இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுதானே இந்து மதத்தினுடைய கொள்கை. இதை சட்டமாக்கினா என்ன ஏற்படும்? உயர் சாதியினர் மட்டும்தான் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. எல்லாரும் தெருவில் வருவோம். அப்ப எல்லாரும் கொந்தளிச்சு வரும் பொழுது என்ன ஆகணும் கேட்டா, முஸ்லீமை காட்டி பயங்காட்ட முடியாது. முஸ்லீம் அடக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு சில வேலைகளை செய்யறாங்க. இப்ப திருமண முத்தலாக் சட்டத்தை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் வேற வேற சமுதாயத்துக்குலாம் விவாகரத்து சட்டம் இருக்குது. அதுல கை வைக்கணும்ல, இதுல வச்சு அதுல வைக்க வேண்டி வரும். வச்ச புரட்சி அங்க வரும். எல்லா இந்துக்களுக்கும் ஒரே சட்டமா இருக்கு திருமண சட்டம். எல்லா இந்துக்களுக்கும் ஒரே விவாகரத்து சட்டமா இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. அது சட்டப்படி அங்கீகரிக்கப்படும் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப செட்டியாருடைய திருமணத்துக்கு முதலியார் திருமணத்துக்கு வித்தியாசம் இருக்கும். அவர் முறையெல்லாம் செய்வாரு, இவர் முறையெல்லாம் செய்வாரு. ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளும். பாக பிரிவுகளில் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அரசியல் சட்ட புஸ்தகத்தில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, அந்தந்த வட்டாரம் நீண்ட காலம் சட்டம் எழுதுவதற்கு முன்னாடி வழக்கத்தில் இருக்குமே, ஆனால் அதுவும் சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப முத்தலாக்குங்கிற எடுத்துட்டாங்க, குடிவாள் பிடிச்ச மாதிரி தான். இதை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இதை மட்டும் சொல்லி கொண்டு வரல. நீதிமன்றத்தில் அனைவருக்கும் பொதுங்கிற கொண்டு வரணும். அனைவருக்கும் பொதுன்னு வந்தா அப்ப ஐயருக்கும் செட்டியாரு முதலியாரு தலித்து எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது யாவும் நடக்குமாது? அந்த சமுதாய மக்கள் ஏத்துக்குவாங்களா? அப்ப அனைவரும் சேர்ந்து கொந்தளிக்கக்கூடிய வேலையை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு எதிராக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அனைவருக்கு எதிராக அதை கொண்டு போய் அவர்களை முறியடிப்பான் என்று நாங்க நம்புகிறோம். இல்ல, நீங்க தீண்டாமை பற்றி அதிகமாக இந்து மதத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்க. இஸ்லாம் மதத்திலும் தீண்டாமை இருக்கின்றது. சில மசூதிகளே சில அனுமதிப்பது கிடையாது. போரா என்ற குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பிற முஸ்லீம்களை மதிப்பது கூட கிடையாது என்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. இஸ்லாத்திலையும் தீண்டாமை இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது 2 விஷயம் பார்க்கணும். இஸ்லாம் மதத்துல அப்படி இல்ல. ஒரு மதம் குரான், நபிகள் நாயகம் அவங்களுடைய அறிவுரை. இந்த 2லயுமே ஒரு தாய் தந்தைக்கு தான் எல்லாரும் பிறந்தீங்கன்னு சொல்லப்படுது. மார்க்கத்துல நீங்கள் எத்தனையா பிரிஞ்சு கிடந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு தாய் ஒரு ஜோடியிலிருந்து தான் மனித குலம் பல்கி பெருகியது. அப்ப பிறப்பின் அடிப்படையில ஒருத்தன் வசந்தவன் தாழ்ந்தவன் அந்த மாதிரியானது கிடையாதுங்கிறது எங்க மதத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம். எங்கள்ல உள்ள சில பேர் அவன் அந்த பள்ளிக்கு வரக்கூடாது, அந்த பள்ளியாசல் வரக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அவன் மதத்துக்கு அப்பாற்பட்டு நின்று செய்யறான். இருந்தாலும் அது தீண்டாமையில வராது. கொள்கை சார்ந்தவன் அவன் எதிர்க்கிறாங்க. உதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை சார்ந்தவன் ஒரு பள்ளியாசல் வச்சிருப்பான். நாங்க வேற ஒரு கொள்கை சார்ந்த ஆளுங்க போகும்போது நீங்க வராதுன்னு சொல்லுவோம்.
இல்லப்ப உங்க கொள்கையில் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா வந்துட்டு போன்றுவான். அதாவது பிறப்பால் என் மீது திணிக்கப்பட்டது இல்ல. அது நான் ஒரு கொள்கை, நீ ஒரு கொள்கை, இந்த கொள்கைக்கு நான் இந்த பள்ளிவாசல கட்டியிருக்கிறேன், இந்த கொள்கை ஏத்துக்கிட்டா நீ வா, இந்த கொள்கை வேற கொள்கையில இருந்தா நீ அங்க போ. இப்படியான ஒரு பிரிவினையை அவங்க வச்சிருக்காங்க. இப்ப ஷியான்னு வச்சிருக்காங்க. நானும் ஷியான்னு போய் சேர்ந்துட்டேன்னா ஓகேன்றுவாங்க. ஷியாவை எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டான்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஒரு தலித்து வந்து ஐயர் ஆகுறன்னு ஒத்துக்குவாங்க. தலித்துல செய்யறாருன்னா நாளை வந்து ஐயர்ல சேர்ந்துக்கிறேன் சேர முடியுமா? நாடார் வந்து ஐயர் ஆக முடியுமா? அப்ப அதுதான் தீண்டாமைங்கிறது. தீண்டாமைன்ற மாத்த இயலாது. பிறப்புல உனக்கு சீல் வச்சா நீ இந்த அப்பனுக்கு ஆத்தாவுக்கு பிறந்தா நீ இதுதான், உன்னுடைய அந்தஸ்து ஏறவே ஏறாது. இதுதான் தீண்டாமை. நாங்க வந்து ஒரு கட்சியில ஒருத்தர் திமுக இருப்போம், ஒருத்தர் அண்ணா திமுக இருப்பான், ஒரு தாய் அப்பனுக்கு பிறந்தவன், இவன் ஜெயலலிதா போட்டா பாக்கெட்ல வச்சிருப்பான், அவன் கருணாநிதி போட்டா வச்சிருப்பான், இவன் அதை வச்சுக்கிற மாட்டான், அவன் இதை வச்சுக்கிற மாட்டான். இது தீண்டாமையா? சில பள்ளிவாசல தலித் இஸ்லாமிய விடுவதில்லை என்ற கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தலித் இஸ்லாமிய கிடையாது. தலித்திலிருந்து மாறி இஸ்லாமியர்களை ரொம்ப அனுமதிப்பில்லை என்றெல்லாம் செய்தி வந்து பொய்யன். அதாவது 100% பொய். ஏன்னு கேட்டா நம்ம தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்கள்ல எங்களுடைய புள்ளிவிவர பிரகாரம் 8% பள்ளிவாசல்கள்ல தலித்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மத குருக்களா இருக்கிறாங்க. 100 பள்ளியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 பள்ளிவாசல் அந்த கணக்குப்படி எடுத்தோம்னா தலித்தாக இருந்து இஸ்லாத்திற்கு வந்து இஸ்லாத்தை படித்து அந்த மதகுரு கல்வியை படித்து விட்டு தொழுகை நடத்தக்கூடிய, அவருக்கு முன்னாடி நாங்கெல்லாம் தொழுகிறோம், தொழுகை நடத்தக்கூடிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறாங்களே தவிர தலித்துங்கிறத மறந்து விடும். எங்களுக்கு தலித்திலிருந்து ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னா அவர் தலித்திலிருந்து தான் வந்தார் என்பதே தெரியாத அளவுக்கு நாங்க அதை வந்து மறந்துடுமே தவிர தவறா சொல்றாங்க. அப்படி ஒண்ணு அறவே கிடையாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்முகம் நிகழ்ச்சி தொடரும். இமயம் தொலைக்காட்சியில் நாடு முழுவதும் நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள் மற்றும் அதன் பின்னணிகள், பொருளாதார வீழ்ச்சியும் அதன் எழுச்சியும், அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், துறைசார் விளக்கம், சமுதாய பிரதிநிதிகள், சூடான விவாதங்கள், விவாத அரங்கம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நேரலையில் காணத் தவறாதீர்கள். நேர்முக நிகழ்ச்சி தொடர்கின்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் சித்தாந்தத்தை மேற்கொண்டு திக திராவிட கழகம் இருந்திருக்கிறது. அவர்கள் வழிபெற்ற ஆட்சிக்கு வந்த அண்ணாவோ சரி, கருணாநிதியும் சரி, அவர் வந்து ஒரு பெரிய கொள்கையை ரீதியாக பார்த்தா இந்த மறுமணம் போன்ற விஷயம், விதவை மறுமணம் போன்ற விஷயங்களை கொண்டு வந்தாலே தவிர அவர் ஜாதிய ரீதியாக மத ரீதியாக சிலைகளை உடைக்க வேண்டும், கோயிலை மூட வேண்டும் போன்ற சித்தாந்தத்தை அவர்கள் திணிக்கவில்லை ஆட்சி காலத்தில். ஆனால் வாஜ்பாய் காலத்தில் கூட இப்படி இருந்ததா எனக்கு தெரியல. மோடி காலத்திலே வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே RSS சித்தாந்தத்தை ஆட்சி காலத்திலே திணிக்கிறார்கள் என்று ஒரு சொல்லப்படுகிறது. அதை எப்படி பார்க்கிறீங்க? கண்டிப்பா திணிக்கிறாங்கன்னா இப்போ அந்த யோகாசனத்தை எல்லாரும் கற்கணுங்கிறாங்க. அந்த யோகாங்கிறதே வந்து ஒரு உடற்பயிற்சி கிடையாது. அது மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கையில தான் செய்யறாங்க. அதுல உள்ள சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்ப அது கம்பல்சரியா செய்யணும்ன்றத சொல்றாங்க. சரஸ்வதி வந்தனம் பாடணுங்கிறாங்க. அப்ப சரஸ்வதிங்கிறது ஒரு மதத்தினுடைய ஒரு கடவுள், கல்விக்கு கடவுள்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி நாங்கள் அப்படி பிரிச்சு பார்க்கல. முஸ்லீம்களுக்கு இப்படி கிடையாது. ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு கடவுள் கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கடவுள் தான். அப்படிங்கிற நாங்க போய் சரஸ்வதியை வந்தனம் பண்றதுங்கிறது முஸ்லீமுக்கோ புத்தருக்கோ ஒரு கிறிஸ்தவருக்கோ ஒரு சீக்கியருக்கோ அது உடன்பாடு இல்லாத விஷயம் தான். ஆனா அது கம்பல்சரி என்ன செய்யறாங்க, அதை பாடணும்னு கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி வந்து வந்தே மாதரம் பாடணுங்கிறாங்க. வந்தே மாதரங்கிறது வந்து தேசிய கீதம் மாதிரி அதுக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது. இவங்களா அப்படி சொல்லி கொண்டு வந்துட்டாங்களே தவிர இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் வந்தே மாதரம் பாடணுங்கிறது எந்த ஒரு கிரவுண்டும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு அளிச்சுட்டாங்க.
அதை வந்து அப்படி தேசியக்கு எதுவும் ஆக்க முடியாது. வந்தே மாதரம்னா என்னன்னு கேட்டா பூமியை வணங்குறேன், இந்த மண்ணை நான் வணங்குகிறேன்னு அர்த்தம். முஸ்லீம்கள் வந்து மண்ணை வணங்க மாட்டோம், நாட்டை நேசிப்போம். அது ஒரு விஷயம். நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்தால் நாங்க முதலாள போய் நிற்போம், சுதந்திரத்துக்கு போராடுவோம். பாகிஸ்தான்கார வந்தாலும் அவனை எதிர்த்து நாங்க நிற்போம். அது தேசபக்தி. இந்த மண்ணை கும்பிட சொன்னா முடியாது. மண் என்னை விட மட்டம், மண்ணை நான் எது கும்பிடணும்? மனிதனை விட எல்லாம் மட்டம் நினைக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். கல்லா இருந்தாலும் சூரியனா இருந்தாலும் சந்திரனா இருந்தாலும் எல்லாம் மனிதனுக்கு கீழே தான். மனிதனுக்கு மேல எந்த பொருளை வச்சு எங்களை வழிபட சொன்னாலும் அதை நாம் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப கோமாதா மாதிரி பூமாதாங்கிறாங்க. அந்த பூமாதாவுடைய கான்செப்ட் தான் வந்தே மாதரம்ங்கிறது. அதை சொல்லணுங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அதை கொண்டு வர்றாங்க. அதனுடைய தொடர்ச்சி அந்த மாட்டுக்கருத்திக்காரெல்லாம் பாகிஸ்தானுக்கு போ இப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்யறாங்க, திணிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா அந்த திணிப்பெல்லாம் என்னத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், துவக்கத்தில் அதை ரசிக்கக்கூடியவர்களே ஒரு நாளடைவில் இவர்கள் சோத்துக்கு வழி இல்லாம இருக்க அர்த்தம் பார்ப்பான் எல்லாரும். இதெல்லாம் ஒரு கட்டத்தில் ஆரம்பிக்கும்போது நல்லா தெரியும். வெகுஜன மக்களுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டா, விலைவாசி ஏறுது, வேலை இல்ல. 10 பேர் குடும்பத்தில் இருந்தா 2 பேர் தான் வேலை பார்க்கறான், 8 பேர் வேலை இல்லாம இருக்கிறான். அதுக்கு தீர்வு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்கன்ற ஒரு புரிதல் வரும்போது எல்லாம் அடிப்பு கொந்தளிப்பாயிரும். இது தற்காலிகமா அவங்களுக்கு ஒரு வெற்றி தர்ற மாதிரி இருக்கலாமே தவிர, நிரந்தரமான முறையில பெரிய பின்னடைவு நாட்டில் இருந்து எடுக்கிற எல்லா முடிவுகளுமே, இன்னும் சொல்ல போனா உலக நாடுகளை இப்ப என்ன மாதிரி இதை கருதுவாங்க. உலக நாடுகளுடைய பார்வையில இந்தியா வந்து ஒரு வாழ தகுந்த நாடு இல்ல, தொழில் செய்வதற்கு தகுந்த ஒரு நாடு இல்ல அப்படின்னு நினைத்துக் கொண்டு அந்நிய நாட்டுடைய தொழில் நிறுவனங்கள்லாம் இங்க வருவதற்கு யோசிப்பாங்க. ஒரு உத்தரவு போட்டு மாடு கூடாதுன்னு ஆடு கூடாதுவாங்க, இந்த நாட்டில் போய் நம்ம தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் வரும். அது போக என்னன்னு கேட்டா, ஒண்ணுமில்லாத காரணத்தை வச்சு ஈராக்ல அமெரிக்கா நுழைஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு மதத்தை திணிச்சு சிறுபான்மை மக்கள் அழிக்கிறாங்க என்பதை ஐநா வரைக்கும் கொண்டு போய் இது வந்து ஒரு தடுக்கப்பட வேண்டிய ஒரு நாடுன்னு முடிவெடுத்தாங்கன்னு வைங்க, அதை காரணம் காட்டி உள்ள கூட நுழைவோம். அந்நிய நாடுகள் வந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம நிக்க முடியாது. என்னதான் வல்லரசு பேசிக்கொண்டாலும் அந்த வல்லரசுகள் 5 வல்லரசுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஈடு கொடுக்கிற அளவுக்கு எல்லாம் இந்தியா வளரல. அந்த பாகிஸ்தானுக்கு கூட ஈடு கொடுக்கலாமே தவிர ஒரு சைனாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஒரு ரஷ்யாவுக்கோ ஈடு கொடுக்க முடியுமா? நம்மளால முடியாது. அப்ப அவர்கள் எல்லாம் கூட்டா சேர்ந்துகிட்டு நேற்று வந்து இறங்கினான்னு வைங்க, அழிச்சு நாசமாயிட்டு போயிருவோம். ஒரு அளவு பார்ப்பாங்க. இல்ல அவங்க என்ன பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்களா இருப்பாங்க. அந்த மாதிரி வல்லரசா இருக்கிறவங்க எல்லாம் அவங்க பார்வையில் இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு வாழ முடியல, நம்மள அழிக்கிறாங்க, சர்ச்சை அழிக்கிறாங்க, பாதிரியை கொளுத்துறாங்க. அப்ப இது மனித உரிமை மீறல் அதிகமா இருக்குன்னு சொல்லி அது ஐநா கண்டிக்கிறது, தலையிடுறது. அப்புறம் பொருளாதார தடைன்னு ஒண்ணு போடுவான். பொருளாதார தடைன்னு வச்சான்னா தென்கொரியா மாதிரி என்ன செய்ய, வடகொரியா மாதிரி அது வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துடும். அவங்க ஒரு கொள்கை சார்ந்த ஒரு நாடு சமாளிப்பாங்க. இங்க மக்கள் கூட வெறுப்பா இருக்கும். எப்படி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்? மக்கள் நாங்கெல்லாம் ஒதுங்கி உட்கார்ந்துட்டா என்ன? அமெரிக்காக்காரன் நுழையும் போது வெள்ளக்காரன் வரும்போது நாங்க ஏத்தோம்ல. இந்த மாதிரி நீ பண்ற கூத்துக்கு நான் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்க வந்தான்னு சொன்னா ஈடுபாடு வராது. இவன் தொலைஞ்சு போட்டுங்கிற எண்ணம் இருக்காது. அது மாதிரி வந்துடும். அதனால இவங்க சொல்லக்கூடியது வந்து திணிச்சார்களே, ஆனால் இவங்க மட்டும்தான் உலகத்துல வாழ்றதா நினைச்சுக்கிட்டு திணிக்கிறாங்க. உலகத்தை சொல்லி பல நாடுகள் இருக்குது, அவர்களுக்கு பலம் இருக்கிறது. அவங்களெல்லாம் மீறி கொண்டு இவர்கள் செஞ்சார்களே, ஆனால் கடைசி அழிவு பாதையில் போட்டு இறங்கிடுவாங்க. இப்ப நீங்க வந்தே மாதரம் சொன்ன போது ஒரு சின்ன ஞாபகம் வந்தது. இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து ஏற்றி அதெல்லாம் வந்தபோது தமிழிலும் அகில இந்திய அளவிலும் AR ரஹ்மான் அவர் தான் வந்து அந்த பாட்டை இசையமைத்து அவர் தான் பாடினார். அவருக்கு அந்த பாடல் வந்து வெளியிட்ட கூட பல்வேறு எதிர்ப்புகள்லாம் வந்துச்சுன்னாங்க. அதையும் மீறி அந்த பாடு வெளியிடப்பட்டு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டா வந்துச்சு. அப்ப AR ரஹ்மானை அழைத்து நீங்களே தான் சொன்னீங்க, அது மாதிரி பாடல்கள் விஷயங்கள்லாம் தாய் மண்ணை நாம் வணங்கக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்களா? அப்போ அதாவது AR ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்தே மாதரம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அவரு இந்துவா இருந்து முஸ்லீமா வந்தவர் தான். வந்தாலும் இஸ்லாமிய அடிப்படையில ஒரு இறைவனை தான் வணங்கணும். அதை ஏற்றுக்கொண்டு அவர் வரல. அவர் சமாதியை வணங்கிட்டு இருக்கிறாரு. பேருக்கு முஸ்லீமா வந்தாரே தவிர அவர் இங்க ஒரு தர்காவில் போய் என்ன செய்யறாரு, பொன்னேரியில போய் அங்க போய் தர்காவில் போய் சாமி கும்பிடுறாரு. தர்காங்கிறது செத்து போன ஆட்களை புதைச்சு வைக்கிற இடம். அதை போய் வணங்குறதுக்கு எங்க மார்க்கத்தில் இடம் கிடையாது. அதை வணங்குறதுக்கு மண்ணை வணங்குறது பஞ்சாயத்து கிடையாது. AR ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஒரு இறைவனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்றவர்களுக்கு தான் இது பிரச்சனை. AR ரஹ்மான் மாதிரி சில நம்பர் இருக்கிறாங்க. அவங்க மனுஷன சாமியார் வணங்குவாங்க, மதகுரு வணங்குவாங்க, செத்து போன ஆளுகளை வணங்குவாங்க, முஸ்லோடு உள்ள ஆளுக்கால விழுந்து வணங்குவாங்க, பேருக்கு முஸ்லீமா இருப்பாங்க. அவருக்கு வந்தே மாதரம்ங்கிறது வந்து அவர் செய்யறதுல ஒரு வேப்பானது இல்ல. இவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கிறாரு.
நீங்க இந்த பிணத்தை வழங்குதல் போன்ற விஷயம்லாம் சொல்லும் போது சில நாட்களுக்கு முன்பு ஒரு பண்டையெல்லாம் வச்சிருந்தீங்க. இது மாதிரி செய்வினை எடுப்பது, இது செய்வினை எனக்கு வச்சுட்டாங்கன்னா பரிசு தரேன் போன்ற விஷயம் சொன்னீங்க. அதுல ஒரு தோல்விட்டாலாம் சொல்லப்பட்டது. அது என்ன நடந்த விஷயம்? அதாவது நாங்க தௌஹீத் ஜமாத்துங்கிற எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல சொல்லப்படுறத முழு அளவுக்கு நாங்க கடைபிடிப்போம், அதை பிரச்சாரம் செய்வோம். எங்க முஸ்லீம்ல என்ன செய்யறாங்க, சில பேர் இஸ்லாத்துக்கு எதிராக பில்லி, சூனியம், மாயம், மந்திரம் இதெல்லாம் இருக்குன்னு நம்ப வைக்கப்பட்டு ஏமாற்றப்படுறாங்க. மத குருமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, நான் சூனியம் வச்சிருவேன், மந்திரம் வச்சிருவேன், கணவன் மனையை பிரிச்சிருவேன், கைகாலம் முடைக்கிடுவேன், ஏழை பணக்காரனை ஏழையாக்கிடுவேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி எங்க மக்களை மிரட்டி அவங்கள்ட்ட காசு பறிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நாங்க பார்த்தோம். நாங்க குரானையும் நபிகள் நாயகத்து போதனையும் பார்க்கும்போது அந்த பில்லி, சூனியம், மாய மந்திரம்லாம் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரிகிறது. அப்ப இதை தவறு என்று சொல்லி 25 வருஷமாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம். அப்ப 2 ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னு கேட்டா, இந்த பில்லி சூனியம் நம்புறீங்கல்ல, அது நிஜமாக இருக்கும் என்று சொன்னால் எனக்கு பில்லி சூனியம் வைங்க, 50 லட்சம் ரூபாய் தரும், எல்லா பக்கமும் பேனர் வச்சோம், 50 லட்சம் ரூபாய் பரிசு தருவோம், எங்களுக்கு பில்லி சூனியம் வச்சு கை கால முடக்கி காட்டுங்க, மந்திரத்துல எந்த மதத்துக்காரங்களா வேண்டாலும் சரி அதுல கலந்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு அறிவிப்பு செஞ்சோம். அப்ப அகோரி மணிகண்டர் ஒருத்தர் மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய அகோரி, அவங்க சுடுகாட்டுல பணத்தை சாப்பிடுவாங்க. அந்த ஒரு மந்திரவாதி எங்க அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாரு, அது முடி வேணும், அது வேணும், நம்ம அது மாதிரிலாம் சூனியம் செய்யறதுக்கு 40 நாள்ல நீ செத்துருவே அப்படின்றாரு. அக்ரிமெண்ட் போட்டோம். 40 நாள் பப்ளிக் மீட்டிங் போட்டு இந்த ரெண்டு பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. எந்த 40 நாள் சொன்னாரோ அந்த 40வது நாள்ல பப்ளிக் மீட்டிங் போட்டு மண்ணடியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி இது பொய் பாத்தீங்களா, இப்படிதான் ஏமாத்துறாங்க, முன்ன மாதிரி நம்ப வச்சு ஏமாத்துறாங்களே தவிர சூனியத்தினால ஒண்ணு செய்ய முடியாது, அப்படி ஒரு சக்தியே மனுஷனுக்கு கிடையாது. அறுவாள் எடுத்து வெட்டுவான்னு சொன்னா ஏத்துக்குவோம், கத்தியனால குத்துவேன், விஷத்தை கொடுத்து சாவடிப்பேன், அதெல்லாம் முடியும். மந்திரத்துல ஏதாவது செஞ்சிருவேன் யார் சொன்னாலும் சரி, எந்த மதத்தில் உள்ளவங்க சொன்னாலும் சரி, அது பொய், முடியவே முடியாது, ஏமாத்துறாங்க. அது எங்களே இலக்காக்கி நாங்க என்ன செஞ்சோம், அதுக்கு நாங்க சவால் விட்டோம். 50 லட்சம் கொடுக்க கூட இன்னொருத்தர் முஸ்லீம் ஒரு ஆள் வந்தாரு திருப்பூர்ல இருந்து, 2 பேருமே தோத்து போனாங்க. நாங்க நல்லா தான் வந்துட்டு இருக்கோம். அவர் ஊமையாக்குறாரு, இவர் பணமாக்கிடுவாரு, 2 ஆவல. இப்போ நீங்க மற்ற மதங்கள்ல இருக்கு இந்த நம்பிக்கைகள், பில்லி, சூனியம் போன்ற விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமிய மதத்திலும் சில இடங்கள்ல இது மாதிரி இருக்கிறது. பல தர்காக்கள்ல மாலை நேரங்கள்ல குழந்தைகளுக்கு ஓதுவது என்று இருக்கிறது. நாகூர்ல முக்கியமாக இது போன்ற விஷயங்கள் செயல்படுவதெல்லாம் இருக்குது. அதனால நாகூர் போன்ற இடங்கள் எல்லாம் இது பிரசித்தி பெற்று பல நாடுகளிலிருந்து இந்த ஓதுவதற்காக நாகூருக்கெல்லாம் வராங்க. அதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா நீங்க? பொய்னா அது ஒரு தனி மதம் என்று அவங்க சொன்னார்கள். இந்து மதம் நாங்க எடுத்துட்டு போயிருவோம். இஸ்லாத்தின் பெயரால செஞ்சாங்கன்னா இஸ்லாத்துல இருக்கணும். நாங்க நாகூர்ல உள்ள பழனியில போய் ஒருத்தர் செய்யறாங்க, அது கேட்க மாட்டோம். அவங்க மதத்தில் இருக்குது, அவங்க செய்யறாங்க. அது மாதிரி திருப்பதியில போய் ஒரு அவர் நம்பி போனாருன்னு சொன்னா அது போய் நாங்க போய் ஏன் செய்யறோம்னு கேட்க மாட்டோம். இவங்க என்ன செய்யறாங்க, நாகூர்ல உள்ளவங்க இதுதான் இஸ்லாம்னு சொல்லி அதை காட்டுறாங்க. நாகூர்ல உள்ளது என்ன, தர்காங்கிறது என்ன, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவரை புதைச்சி வச்சுக்கிட்டு கும்பிடுறாங்க. அவர் மனிதர் தான். அப்ப நபிகள் நாயகம் காலத்துக்கு 1000 வருஷத்துக்கு பின்னாடி வந்த ஒரு மனிதர். அப்ப ஒரு மனிதனை அடக்கம் செய்து வைத்துக்கிட்டு அந்த இடத்துல சக்தி இருக்கு, பவர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மக்கள் நம்பி போவாங்க. அது ஒரு விஷயம், எல்லாருக்கும் போதான் செய்யறாங்க. அது இருக்குதானே இல்ல, அவங்களுக்கு ஒரு மாயையில் அப்படி போறாங்களே தவிர அப்படியான எந்த பவரும் இல்லை என்பதை நாகூர் தர்காவுக்கு முன்னாடியே நாங்கள் மேடை போட்டு கூட்டம் போட்டு அங்க நாகூர் தர்கா நிர்வாகிகள் அடிக்கலாம் பட்டிருக்கோம். ஆனா அதெல்லாம் உடச்சு இன்னைக்கு நாகூர்ல முஸ்லீம்கள் போறது இல்ல, முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் ஜாஸ்தியா போறாங்க. அந்த அளவுக்கு எங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். அப்ப முஸ்லீம்கள் செய்யறதெல்லாம் இஸ்லாம் ஆயிடுறது. இஸ்லாம் சொல்வதா இருந்தா அது இஸ்லாத்துல இருக்கணும். எங்களுக்கு பேஸ் இருக்குது. அது குரான்ல இப்ப இந்திய குடிமகன் செய்யறதுலாம் இந்தியாவாகிறது. இந்திய சட்டத்தில் உள்ளதுதான் இந்தியாவின் கொள்கையாக முடியும். அதே மாதிரி எங்களுக்கு குரான்ல இந்த செத்து போன ஆளுகளை கும்பிடக்கூடாது, மனுஷன் தான், மனிதனுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா பவரும் கிடையாது, மனிதனுக்கு என்ன பவர் நம்ம பாக்குறோமோ அதை தாண்டி எதுவும் இல்லைங்கிறது இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதெல்லாம் இருக்குன்னு அவங்க நம்புறாங்கன்னு சொன்னா தவறா நம்புறாங்க என்பதை நாங்க விளக்கிட்டு இருக்கோம்.
ஆனா பாத்தீங்கன்னா நாகூர்ல தான் வந்து மனநோயாளிகள் அவளுக்கு மனதை திருத்துகிறார்கள், இங்க வந்தா அவர்களுக்கு வேண்டுதலை நடத்துகிறார்கள். அதனால பலரும் வந்து அங்க வந்து சுகமாக செல்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மீது பலருக்கும் நம்பிக்கை வருவதற்கு இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. சந்தனக்கூடு நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்கிறார்கள், பல இந்துக்கள் கலந்து கொள்கிறார்கள். அதனால நாகூர் என்பதே வந்து ஒரு இந்துக்களின் ஒரு இஸ்லாமியர்களின் ஒரு வழிபாடு முக்கியமான தலமாகவே பார்க்கப்படுகிறது. நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, எப்படி மாறுபட்ட கருத்தாக இருக்க? அதாவது என்னன்னா, இந்த பேய் பீஸ் இந்த பைத்தியங்கள்லாம் குணமாகுதுங்கிறீங்கல்ல, இந்த ஏர்வாடி தான் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆமா, ஏர்வாடி தர்கா. அதுல கொண்டே மனநோயாளிகளை வந்து செங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. கீழே எரிஞ்சு அப்படியே எல்லாரும் தறிக்கட்டையா இறந்து போனாங்க. மனநோயாளிகளை காப்பாற்றுற பக்கம் இருக்கட்டும், அங்க அவர் இறந்து போனதை காப்பாற்ற முடியல, தறிக்கட்டையா போயிட்டாங்க. அப்ப மனநோயாளிகள் வந்து அவங்களோட வீட்டுல வச்சிருக்க முடியல என்ற உடனே கொண்டை தள்ளிடுவோமே தள்ளுறாங்களே தவிர அதுல எத்தனை பேர் கொண்டே கட்டப்பட்டாங்க, எந்த கண்டிஷன்ல இருந்தாங்க, எப்ப ரிலீஸ் ஆனாங்கன்னு ஏதாவது ஆவணம் இருக்கான்னு கேளுங்க. ஒண்ணும் கிடையாது. கட்டி வச்சுட்டு போவாங்க, அது காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டணத்தை வாங்கிட்டு ஒரு லாட்ஜ் மாதிரி விடுதி மாதிரி நடத்திட்டு இருக்காங்களே தவிர எத்தனை பேர் குணமாக ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா? குணமாக கொண்டு சேர்க்கிறாங்க ஒரு ஆளுன்னா அதுக்கு ஏதாவது ஆவணத்தை ஃபைல் வச்சிருக்காங்க கேளுங்க. ஒரு ஃபைலும் கிடையாது. என்னை கூட கொண்டு கிருக்கன் கூட கட்டி போட அது பசங்க காசை வாங்கிட்டு என்ன செய்வாங்க, செங்கிலி போட்டுருவாங்க. யாரும் பிடிக்காதெல்லாம் கொண்டு கிருக்கன் கட்டி போடுவாங்க. அவங்க கிருக்கன் இல்லைனாலும் கிருக்கன் வந்து அப்பதான் சொல்லுவான், கிருக்கன் வந்து கிருக்கன் இல்லைன்னா சொல்லுவான்னு சொல்லி கட்டி போட்டுருவாங்க. அப்படி கட்டப்பட்டவர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. யாரும் குணமும் ஆகுறது கிடையாது. பைத்தியங்கள் வந்து அதுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு கிளைமேட்ல ஒரு சூழ்நிலை ஒரு 2 பேர் குணமாயிருவாங்க. அப்படி ஆயிருக்க முடியுமே தவிர அங்க பைத்தியத்தை குணமாக்கக்கூடிய ஒரு தன்மையோ அதுக்கு ஒண்ணு கிடையாது, ஒரு ரெக்கார்டும் அதுல கிடையாது. அது மாதிரி இந்துக்கள் எல்லாரும் போய் சேர்றாங்க அப்படிங்கறதுனால எல்லாம் அது வந்து நல்லிணக்கத்துக்கு ஒரு ஆதாரம் ஆகாது. சரியான கொள்கையான மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் போறாங்க என்பதனால இப்ப நிறைய பேர் ஒரு கல்ல வணங்குறாங்க, நாங்க வணங்கிட முடியுமா? நிறைய பேர் சிலைகளை வணங்குறாங்க, நிறைய பேர் வணங்குறாங்க என்பதற்காக நாங்க அதை வணங்க முடியாது. அது சிலைக்கு அது என்ன பவர்? நீங்க தானே செஞ்சீங்க அந்த சிலையை நான் கேட்போம். அது சிலை உங்கள செய்யல, நீங்க தான் சிலையை செஞ்சுக்கிட்டீங்க, செஞ்சுக்கிட்டு அதுல பவர் இருக்குன்னு சொல்றீங்கன்ற கேட்போமே தவிர இல்ல நிறைய பேர் அதை செய்யறாங்க வணங்குறாங்கன்னு சொன்னா அதை எப்படி சரியா வரேன்? நிறைய பேரை வச்சு நம்ம பார்க்க கூடாது. நிறைய பேர் தவறான காரியங்களும் செய்வாங்க. இப்ப மோடியின் அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்தது வந்து உத்தரப்பிரதேசின் முதல்வர் ஆதித்யநாத், யோகி ஆதித்யநாத்தின் செயல்பாடுகள் பல மீடியாக்கள் பாராட்டி கொண்டுதான் அவர் செய்கிறார், பல்வேறு விஷயங்களை கொண்டு வருகிறார். ஆனா சமீபத்திலே நொய்டாவிலே 4 பேர் வந்து கற்பழிக்கப்பட்ட சம்பவம் பெரிய அளவில் எந்த ஊடகமும் கொண்டு வரவில்லை என்று பலரும் மனதுக்குள் சொல்லிக் கொண்டுகிட்ட விஷயமாக இருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க கேட்டதுல பதில் அதுல அடங்கியிருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த யோகியுடைய இதை பத்தி மீடியாக்கள்லாம் வந்து பாராட்டி சொல்றாங்கல்ல, அது பிஜேபியுடைய முதல் திட்டம். அதுதான் முதல்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு இமேஜை உண்டாக்குறதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் கட்டணம் இருக்கிறது. அதை அந்த செய்திகளை கொடுக்கறதுக்கு, அதை பரப்புறதுக்கு, அது ஒரு நியூஸா போடுவதற்கு எல்லாத்துக்குமே அதுக்கு விலை பேசி வைத்துக் கொண்டு பில்டப் கொடுப்பார்களே தவிர அவங்க சொல்றபடி எதுவுமே நடக்கிறது கிடையாது. அறிவிப்புகள் தான் வந்துகிட்டு இருக்கே தவிர இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில இந்த முலாயம் ஆட்சியில நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்ச மாதிரி எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் எடுத்து ஆதாரமா போட்டு என்ன செய்யறாங்க, கிழிக்கிறாங்க. வட இந்திய மீடியாக்கள் ஊடகங்கள்ல இது பழைய விஷயங்களை இவர் செஞ்சாரு, நீ எப்ப பரப்புறீங்கன்னு. அப்ப நீ எங்களுக்கு ஆதரவான ஒரு கருத்துருவாக்கத்தை நீ உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு பேரம் பேசி அந்த மீடியாக்கள்ல சொல்லப்படுதே தவிர அவர் நினைக்கிற நம்மள்ட்ட சொல்ற அளவுக்கு அங்க எந்த விதமான ஒரு முன்னேற்றம் கிடையாது. அதனால இந்த நொய்டாவில் உள்ள செய்தி வரலங்கிறீங்கல்ல, அதுல விளங்குறது மீடியாக்கள் அது விலை போய் தான் இருக்கிறாங்க. இதே கொண்டு வரலன்னு கேள்வி வருதுல, ஏன் கொண்டு வரலன்னு சொன்னா எங்களுக்கு பாதகமா எதையும் கொண்டு வரக்கூடாது, எங்களுக்கு சாதகமான பொய்களை பரப்பணும். இதுதான் பேரமே. பேசின பேரத்தின் அடிப்படையில தான் எவ்வளவு பெரிய கொடுமைகள் அயோக்கியத்தனங்கள் நிகழ்ந்தாலும் அது நியூஸாக ஆகாது. மோடியும் அப்படிதான் செஞ்சார். குஜராத்தில் இருக்கும் பொழுது மோடி இதே தந்திரத்தை கையாண்டாரு. அவங்களுக்கு இந்த மாதிரியான இந்த சோசியல் மீடியாக்களை கையில் எடுக்கிறது, இந்த பிரிண்டட் மீடியாக்களை கையில் எடுக்கிறது, தொலைக்காட்சிகளை கையில் எடுக்கிறது, அதுதான் வெற்றிக்குரிய வழிங்கிறத பார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதனால இப்படி வருதே தவிர இது ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காது. அதான் இப்ப இந்த வழியை கையாளுறாங்க. இப்ப வந்து யோகி ஆதித்யநாத் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க பள்ளி திட்டங்கள், கல்வி மாணவர்களுக்கான சுகாதார திட்டங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அறிவித்ததாக வந்திருக்கிறது. என்ன கல்வி திட்டம் ஒண்ணு வழங்கலையே.
அது சொல்றதுதான் நமக்கு ஒண்ணுமே இல்ல, சும்மா சொல்றாங்க. என்னன்னா பைய அகிலேஷ் யாதவ் படம் போட்டு இருந்துச்சான், அந்த பைய அவர் கொடுத்துட்டாராம், வேற பைய படத்தை மாத்தி கொடுக்கலையா. அது இப்பதான் அடிச்சு புதுசா வந்திருக்குது, அதே லாஸ் பண்றது என்பதற்காக வேண்டி அந்த பைய கொடுத்தாரு. அடுத்த வருஷம் யார் படத்தை போடுறாருன்னு பார்த்தா அது முடிவெடுக்கணும். இதுதான் பெரிய சாதனையா இது மாதிரிதான் செய்வாங்க. ஏற்கனவே உள்ள ஒரு தொடர்ச்சி இருக்குமே, ஆனால் அந்த பாட புத்தகத்தை அப்படித்தான் கொடுப்பாங்க, அது மாத்திலாம் கொடுக்க மாட்டாங்க. அரசு அதிகாரிகளை பார்ப்பது, அலுவலகங்களை அவரை செக் பண்ணுவது, பணிபுரியாத நடவடிக்கை எடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் செய்து விடதான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. எல்லாரும் முதல்ல ஆட்சிக்கு வந்தோம்னு ஆரம்பத்தில் எல்லாரும் செய்வாங்க. எல்லாரும் இதே வேலையை செஞ்சிருக்காங்க. எம்ஜிஆர் எடுத்துட்டு அதே மாதிரி செஞ்சாரு, ஜெயலலிதா அது மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. இது அகிலேஷ் யாதவ் கூட அது மாதிரி தான் பண்ணாரு. ஆட்சிக்கு வந்தவுடன் அங்க ரேஷன் கடைக்கு சோதனை பண்ணாரு, மந்திரி பண்ணாரு வரும். இதெல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு, அதுக்கப்புறம் இருக்காது, அவ்வளவுதான். இப்போ இவரை அடுத்த தேர்தல் இல்ல அதுக்கு அடுத்த தேர்தலில் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா முன்னிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் தான் இதெல்லாம் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா மோடியும் இது மாதிரிதான் முன்னிறுத்தப்பட்டார், பல்வேறு விஷயங்கள் கொண்டு தொடர்ந்து முன்னிறுத்தப்பட்டார். மோடிக்கு அடுத்தபடியாக இவரை கொண்டு வருவதற்காக முன்னிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை RSS செய்து கொண்டிருக்கின்றது. என்றால் சில விஷயங்கள் RSS பேச்சை மோடி கேட்பதில்லை, தனிச்சையாக செயல்படுகிறார். மோடியை ஒதுக்கிவிட்டு இவரை கொண்டு வர வேண்டும் என்று சில RSS செயல் திட்டங்கள் ஒன்றுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது மோடி என்னையை பொறுத்த வரைக்கும் RSSக்கு எதிராகலாம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. எல்லா திட்டங்களுமே RSSக்கே கேட்டு அவங்களை ஆலோசனை பண்ணி தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை மீறிலாம் ஒண்ணு முத்தலாக் விஷயம் வரைக்கும் இதெல்லாம் முந்தைய வாஜ்பாயெல்லாம் செய்யாத ஒரு விஷயம். இவர் அவங்களை கேட்டுதான் என்ன செய்யறாரு, எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் போய் மாத்தணுங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையே வராது. ரெண்டாவது இவர் RSSல இருந்து பேசிக்கல வந்தவர் இல்ல, யோகி. மோடி RSSல இருந்து சின்ன வயசுல இருந்து வந்தவர். இவர் தனி டிராக்ல வந்த ஒரு சாமியார். இவர் RSS இவர் வளர்ந்து அவரா இவராண்டு பார்த்தா மோடி தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இவர் நினைக்கலாம் யோகி என்ன செய்யலாம்னா மோடி ஸ்டைல்ல போய் நமக்கென்று ஒரு கூட்டத்தை உண்டாக்கி கொண்டு அவர் உண்டாக்கி ஜெயிச்சு காட்டுறார். ஊபியில தேர்தலையும் போட்டிக்கிடாம அவர் இவர் வருவார்னு யாரும் கற்பனை கூட பண்ணாம இருக்கும்போது அத்தனை எம்எல்ஏக்களும் இவரைத்தான் சொல்ற அளவுக்கு மோடிக்கு அமித்ஷாவுக்கு எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு ஊபியை கையில் எடுத்துட்டாரு. அந்த மாதிரி எடுக்க முடியுங்கிற நமக்கு ஏழுன்னு அவர் நினைக்கிறார். அவர் வேண்டாம் மோடிக்கு போட்டியாக அவரா வரலாம். RSS நிறுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் காயை அந்த மாதிரி நகர்த்துறாரு. மோடியை விட அழகா இவருக்கு அதிகமா பில்டப் கொடுக்குற அளவுக்கு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அடுத்த தேர்தல் நேரத்தில் அப்படி வர வாய்ப்பு இருக்கிறது. வந்தா ஊபி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியதா இருக்கிறதுனால இவர் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த இதுல மோடியா யோகியான்னு கேள்வி வரும்பொழுது இவர்கள் ஊங்குறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த கட்சியில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப முத்தலாக் விஷயம் சில நாட்களுக்கு முன் திடீர்னு பூதாகரமாக கிளம்புகிறது, அப்புறம் அமைதியாகி விடுகிறது, திருப்பி நீதிமன்றங்கள் சில விஷயங்களை சொல்றது. இப்ப கூட பெண்களுக்கு விவாகரத்து செய்வதற்கான செயல்பாடெல்லாம் இறங்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னதாக கூட சொல்லப்பட்டது. ஆனா இஸ்லாமியர்கள் சொல்லும் போது இது கூடாது என்ற முறை ஏற்கனவே இருந்த விஷயம்தான். இது பெண்களுக்கு என்று சொல்லுவது ஒரு நகைப்புக்குற விஷயமா இருக்குன்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? அதான் முதல் விஷயம் என்னன்னாங்க, இந்த 3 தலாக், முத்தலாக்குன்னா 3 தலாக் அப்படிங்கிற மேட்டர் இருக்குல்ல, இது விவாகரத்திலேயே சிறந்த விவாகரத்து சட்டம் இதுவா தான் இருக்க முடியும். இப்ப கோர்ட்ல விவாகரத்து வாங்குறான்னு வைங்களேன், டைவர்ஸ் பண்ணி விட்டான்னா அதோட முடிஞ்சிருச்சு கதை. இவங்க கணவன் இல்ல, அவங்க மனைவி இல்லைன்னு ஆயிரும். இஸ்லாம் சொல்லக்கூடிய விவாகரத்து என்னன்னு கேட்டா, கணவன் மனைவி பிரச்சனை வருதா சேர்த்து வைக்கிறதுக்குரிய எல்லா முயற்சியும் பண்ணணும். ஜமாத்தார்கள் எதுக்குமே சரி வராது, அப்படி வரத்தான் செய்யும். ஏன்னா அவங்க ரத்த சம்பந்தம் கிடையாது, அவங்களா சேர்ந்துகிட்டது தானே. அவங்களுக்குள்ள எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏதாவது வரும் பொழுது கணவனுக்கு மனைவி வேணான்னு தோணும், மனைவிக்கு கணவன் வேணான்னு தோணும். எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாலும் சரி வராத நிலை வரும். அப்படி வரும்போது விவாகரத்துன்னு ஒருத்தன் செஞ்சுட்டான்னு சொன்னா அதோட எல்லாம் முடிஞ்சிடாது. விவாகரத்துன்னு செஞ்ச பிறகு 3 மாதவிடாய் காலம், 3 மாசம் வச்சுக்கிறேன். அந்த 3 மாசத்துக்குள்ள மனைவியை சேர்த்துக்கலாம். நீதிமன்றத்துடைய விவாகரத்தில் சேர்க்க முடியாது, இவனா சேர்த்துக்கிறாரு. அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் விவாகரத்து நடந்தால் 3 மாதவிடாய் காலத்துக்குள்ள நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சேர்ந்து கொள்ளலாம். 3 மாதவிடாய் கழிச்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கு பிறகு கூட அவங்க 2 பேரும் விரும்பினார்களே ஆனால் அவங்க திருமணம் செஞ்சுக்கலாம். அவங்கள கணவன் மனைவி இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன செய்யலாம், 3 மாசத்துக்குள்ள சும்மா கூட்டிட்டு வந்துடலாம். 3 மாசம் கடந்துருச்சுன்னு சொன்னா நம்ம தவறு பண்ணிட்டு நம்ம சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு நினைத்தார்களே ஆனால் திருமணம் செய்து வாழலாம்.
இது ஒரு தலாக்குங்கிறது. இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மறுபடி பிரச்சனை வருது. இப்போ சார், இப்போ முத்தலாக் என்ற விஷயம் திடீர்னு புதாகரமாக கிளம்புகிறது. திடீர்னு அதை பற்றி பேச்சு மூச்சு எல்லாம் போய்விடும். திடீர் நீதிமன்றங்கள் அதுக்கான விஷயங்களை பேசுகிறது. கடந்த வாரம் கூட நீதிமன்றம் பெண்களுக்கான அந்த உரிமையை வழங்க வேண்டும் அப்படின்னும் போது குலால் என்ற முறை இருக்கிறது என்று இஸ்லாமிய பெரியவர்கள் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த முத்தலாக் என்பதை சர்ச்சையாக்குறாங்கல்ல, அதுவே சரியானது இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த 3 தலாக்கு முறைய அனைவருக்குமான சட்டமா கொண்டு வரணும். அந்த அளவுக்கு பெண்களுக்கு அது பாதுகாப்பானது. எப்படி பாதுகாப்புனா, கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் போது விவாகரத்து செஞ்சிட்டாங்கன்னா அவங்க சேரவே முடியாது என்று பிற மதங்களுடைய சட்டமும் நாட்டினுடைய பொது சட்டமும் அப்படி இருக்கிறது. இஸ்லாத்தில் ஒரு விவாகரத்து செய்துட்டாருன்னு சொன்னா 3 மாதவிடாய் காலம், அந்த பெண்ணுக்கு 3 மாதவிடாய் முடிகிறதுக்குள்ள திரும்ப சேர்ந்து கொள்ளலாம். அப்ப அந்த விவாகரத்து செஞ்சதை அவர்களும் ரத்து செஞ்சுக்கலாம் 2 பேருமே. எந்த நீதிமன்றத்தை அணுக தேவையில்லை. 3 மாதம் கடந்து விட்டது என்று சொன்னால் 5 வருஷம் கூட ஆகலாம். அவங்க 2 பேரும் பேசி அவங்களே திருமணம் செஞ்சுக்கலாம். புது கல்யாணம் பண்ற மாதிரி அவங்க தனக்குள்ள என்ன செய்யலாம், திருமணம் செய்து கொண்டு வாழலாம். இது ஒரு விவாகரத்து. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மறுபடி பிரச்சனை வருதுன்னு வைங்க, மறுபடி 2வது தலாக்குங்கிறது ஒரு நேரத்தில் சொல்றது இஸ்லாத்துல இல்ல. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்து விட்டு மறுபடியும் பிரச்சனை வருது. அப்போ உன்னை விவாகரத்து செய்ய 2 விவாகரத்து செஞ்சுட்டாருன்னு வைங்க, அப்போ இதே மாதிரி 3 மாசத்துக்குள்ள அவங்க சேர்ந்துக்கலாம். 3 மாதத்துக்கு பிறகு திருமணத்தின் மூலம் சேர்ந்துக்கலாம். இதுக்கு அப்புறமும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வைங்க, சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மறுபடியும் ஒருக்கா சொல்லுவாங்க பாருங்க, இது 50 வருஷம் கூட ஆகும், 25 வருஷம் கூட ஆகும். அப்படி சொல்ல வேண்டிய நிலை வந்தா இனிமே சேர முடியாது, உனக்கு 3 டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு டைமில் வெட்டுவது என்பது பெண்களுக்கு நல்லதா, 3 தடவை சேர்வதற்கான வாசலை திறப்பது நல்லதா? இந்து சட்டத்தில் விவாகரத்து இருக்குது, கிறிஸ்தவ சட்டத்தில் மதத்தில் இல்லாட்டாலும் இந்தியாவில் இருக்கிறது. அதே மாதிரி மதத்துக்கு இல்லாம சீரது திருமணம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு விவாகரத்து கேஸ் கோர்ட்ல போய் பண்ணலாம், சீக்கிரம் பண்ணலாம். எல்லா விவாகரத்துமே ஒன்ஸ் தான். விவாகரத்துன்னு கொடுத்தா முடிந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அது பெண்கள் பாதிக்கப்படுறது, திரும்பி சேர நினைச்சா கூட உங்களுக்கு இயலாதுங்கிற நிலைமை இருக்கிறது. இஸ்லாம் சொல்ற இந்த விவாகரத்துல தான் அவங்க சேருவதற்கான வாசல்களை திறந்து வைத்து 3 சான்ஸ் கொடுத்து 3வது தடவை நீ சொல்றிய அப்பதான் இது உனக்கு அந்த முடியும். அது போக இந்த முதல்ல விவாகரத்து செய்யறாருல, விவாகரத்து செஞ்ச உடனே கணவன் வீட்டுல தான் மனைவி இருக்கணும். அந்த 3 மாசம் சொல்றோம்ல, அந்த 3 மாச காலத்துக்கு இவனும் அவன் வீட்டுக்கு போயிடக்கூடாது, இவனும் வெளியேற்றக்கூடாது. அப்ப இஸ்லாம் எதுக்கு இதை பண்ணதுன்னு கேட்டா, அந்த சேர்ந்திருக்கும் வர சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விவாகரத்து செய்து விட்டு நீ ஒரு தனித்தனியா இருந்துக்க, ஒரு வீட்டுல இருக்கு 3 மாதத்துக்கு 2 பேரும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லுது. அப்ப விவாகரத்து நடந்த பிறகு இவங்க எப்படியாவது சேர்ந்துட மாட்டாங்களா, இணைஞ்சிட மாட்டாங்களா என்பதற்குரிய வாசலை திறக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு கண்டிஷனை இஸ்லாம் போடுகிறது. அப்ப இதுதானே ஒரு சிறந்த ஒரு சட்டமா இருக்கும் பொழுது 3 தலாக்கு தப்புன்னு சொல்றாங்க. அதுல என்ன தப்புன்னு வருதுன்னு கேட்டா, ஒரு மனைவிய தலாக் 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 அப்படிங்கிறான் ஒருத்தன், இதை 3 தலாக்குன்னு விளங்காம எங்க ஆளுக்கு சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 3 காலகட்டத்தில் 3 சந்தர்ப்பங்கள்ல விவாகரத்து பண்ணி சேர்ந்து மராட்டா பண்ணி சேர்ந்து விவாகரத்து பண்றதுதான் 3 டைம்ங்கிறது. 3 சான்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் விளங்காம எங்கால என்ன பண்றாங்க, தலாக் 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 எஸ்எம்எஸ் அனுப்புறான், முத்தலாக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லி போடுறான். விளங்காத எங்க மத குருமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, இது 3 தலாக் ஆயிடுச்சு, 3 தலாக் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது 3 தலாக் ஆகாது, இது தலாக்கிலே சேரவே சேராது. இது மாதிரி எங்க ஆளுக்கு சில பேர் சொல்வதை அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, முத்தலாக்குன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர எங்க சவுதியிலேயோ உலகத்தில் இஸ்லாமிய நாடுகளிலேயோ இந்த 3 தலாக் என்பது செல்லாது. நபிகள் நாயகம் காலத்துல கூட ஒருத்தர் முத்தலாக் என்று சொன்னாரேயானால் அவர் ஒரு தடவை தலாக்கு சொன்னார் என்பதுதான் அதுக்கு அர்த்தமாக இருந்தது அப்படின்ட்டு ஹதீஸ் நூல்கள்ல, ஹதீஸ் ஆத்தன்டிக்கான நூல்கள்ல இருக்குது. அப்ப இந்த விஷயத்த நாங்க முஸ்லிம்களே நாங்க தவறுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்கள்ல சில பேர் அறியாமையில செய்யறது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை மட்டும் புதாகரமாக்கி செய்யறாங்க. 3 தலாக் என்று இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த முறைய எல்லா மக்களுக்குமானதை கொண்டு வந்தா அது பெண்களுக்கு பாதுகாப்பா, ஒரே வெட்டி முறைக்கிறது பாதுகாப்பா. கோபத்துல விவகாரம் செய்யத்தான் செய்வான், செஞ்சு விட்டு யோசிக்கத்தான் செய்வான். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க சேர்வதற்கான வாசலை திறந்து வைக்கிறது தானே சிறந்ததா இருக்கும். அது விவாகரத்தை வேணாம் யாராவது சொல்றாங்களா?
அது சொல்ல முடியாது. அதுக்குரிய காரணங்கள் வந்தா செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்லாத வந்து இல்லன்னு எங்கேயுமே எந்த நாட்டிலையும் கிடையாது. உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் கணவன் மனைவி விவாகரத்து செய்யக்கூடாது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. விவாகரத்து வேணும்னு சொல்றீங்கல்ல, அந்த வேணுங்கிற விவாகரத்தை இஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் பெண்களுக்கு கருணை காட்டி 3 சான்ஸ் கொடுத்து அங்கே அவனை இருக்க வச்சு சேருவதற்குரிய எல்லா விதமான வாசலையும் திறந்து வச்சுக்கிட்டு, அது 3வது தடவை நீ விவாகரத்து சரியில்லை, ஏற்கனவே விவாகரத்து பண்ணி சேர்ந்துக்கிட்ட, மறுபடியும் விவாகரத்து பண்ணி சேர்ந்துக்கிட்ட, மறுபடியும் விவாகரத்து பண்ணல சேராத. இது எந்த வகையில மற்ற விவாகரத்தோட எப்படி கெட்டது? கண்டிப்பா மற்ற எல்லா விவாகரத்தையும் கம்பேர் பண்ணி எந்த வகையில கேடுங்கிறீங்க? இப்போ இன்னொரு ஸ்டெப்ஸ் என்ற ஒரு நிறுவனம் இருக்குது இஸ்லாம். அந்த பெண் நிர்வாகிகள் ஒரு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து பாஜகவை சேர்ந்த ஆதரிப்பாக பேசுகிறார்கள், அது நம்பிக்கை இல்லை. அதுவும் இஸ்லாமை சேர்ந்தவர்களும் எங்களை ஆதரிப்பு போய் பேசுகிறார், அதுக்கும் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் பெண்கள் நாங்கள் இஸ்லாம் மதத்தில் வந்து வஞ்சிக்கலாம் படுகிறோம் அப்படின்னு ஒரு பேட்டியில பத்திரிகையில சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்படி சொல்லக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க இஸ்லாத்தை பேன்றவங்க கிடையாது. அவர்கள் இஸ்லாத்து பேரை சரிபா லரிபான்னு வச்சுக்கிறாங்க, பேர் இருக்குமே தவிர அவங்க பிரேயர் பண்ண மாட்டாங்க, தொழுகை அவங்களுக்கு கிடையாது, நோன்பு வைக்க மாட்டாங்க, இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்க மாட்டாங்க. அதான் மேற்கத்திய உலகம் மாதிரி இங்க வேணாலும் நான் போவேன், யாரோட வேணாலும் சுத்துவேன், 10 நாளைக்கு உலகத்துல சுத்திட்டு வருவேன் அப்படிங்கறத வந்து அது இஸ்லாம் ஆக்குறதுக்கு அவங்க பாக்குறாங்க. அவங்கதான் நீங்க சொல்ற ஆளுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, நீங்க இஸ்லாத்தில் பேரால் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க அதுல இருக்கணும். நீங்க பேர்ல பிறந்தீங்களே தவிர இஸ்லாத்துல வந்து இஸ்லாமியர்ல இருந்து கொண்டு அணிதுன்னு சொன்னா தான் சரி. இவங்க வந்து இந்த கட்டுப்பாடு தான் தவறுங்க. எந்த கட்டுப்பாடு? எல்லா சமூகத்திலும் இந்த கட்டுப்பாடு இருக்குது. ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியேறி 10 நாள் கழிச்சு வந்தா ஒரு புருஷன் ஏற்றுக்கிறார். எந்த மதத்திலையும் எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் மனைவி வெளியே போயிட்டு 10 நாள் கழிச்சு நான் ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தா அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். இப்படி முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படி எடுத்துக்கொள்ளணுங்கிறாங்க. பெண்களுக்கு வந்து என்ன செய்யணும், சுதந்திரம் வேணும், பாதிக்கப்படணும்னு சொல்லக்கூடிய நீங்க வந்து ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க அதை கேட்கலாம். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்குரிய ஒரு பாதையை இஸ்லாம் கோரிக்கை வைக்கிறதுனால அது எங்க மக்கள்கிட்ட எடுபடாது. இது மாதிரி சில பேர் இருப்பாங்க எல்லா மதத்திலையும், அவங்க கூட இருப்பாங்க. கண்டிப்பாக ஜனரஞ்சகமா அவங்களுக்கு பின்னாடியா மக்களே பெண்களே போக மாட்டாங்க. அப்படிலாம் பாதிக்கப்படல. கண்டிப்பாக இந்த ரமலான் நோன்பு நேரத்திலே எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக இமம் டிவி நிறுவனத்திற்கும் தங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.